ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ஆர்டிஎக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய விவாதங்களுக்கான தலைப்புச் செய்திகள் என்ன அப்படின்றத முதன்மையாக பார்த்துடலாம். விஜயுடன் மூவரணி தாவேகாவுக்கு பலமா பாரமா? அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணையப் போவதாக வெளியான தகவல். அணிகள் ஒருங்கிணைப்பு பற்றி முடிவெடுக்காவிட்டால் தனி கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்த ஓபிஎஸ். இபிஎஸ் எதிர்ப்பு ஒற்றை புள்ளியில் நிற்கும் டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன். ஆளுநர் RN ரவியின் பேச்சு தமிழர்களை அவமதித்தாரா? தமிழ்நாட்டில் தமிழ் தவிர பிற மொழிகள் மதிக்கப்படுவதில்லை என பேசிய ஆளுநர் RN ரவி. தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு ஒரு சூழ்ச்சி என கூறிய ஆளுநரை பாஜகவின் ஏஜென்ட் என குற்றம் சாட்டும் திமுக அரசு. விஜயுடன் மூவரணி தாவேகாவுக்கு பலமா பாரமா? ரொம்ப பெரிய லெவல்ல இதுவரைக்கும் ஆர்டிஎக்ஸ் எதிர்பார்த்திருந்த மூவ் நடந்துருச்சு. தாவேகாவுக்கு விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணி கட்சிகள் வர தொடங்கி இருக்கிறார்கள். பாசிட்டிவ் சைன். ஒரு பெரிய விழாவுக்கு தாவேகா ரெடியா இருக்கு. என்ன நம்ம ராப் என்ன சொல்லுதுங்கிற மாதிரி பார்த்தலாம். அதிமுக அணிகள் ஒருங்கிணைப்பு குறித்து முடிவெடுக்க தலைமைக்கு கெடு விதித்ததால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணையப் போவதாக வெளியான தகவல் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அணிகள் ஒருங்கிணைப்பு பற்றி முடிவெடுக்காவிட்டால் தனி கட்சி தொடங்கப் போவதாக ஓபிஎஸ் தரப்பு அறிவித்துள்ளதும் கவனம் பெற்றுள்ளது. இபிஎஸ் தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறிய டிடிவியும் விஜய்க்கு இளைஞர்களிடம் செல்வாக்கு உள்ளதாக தொடர்ந்து ஆதரவான கருத்துக்களையே வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் இபிஎஸ் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் இணையும் மூவரணிக்கு திமுக மீது கடும் விமர்சனங்களை முன்வைக்கும் விஜய் அதிமுக மீது மென்மையான போக்கையை கடைபிடித்து வருவது கூட்டணி அமைப்பதற்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை இந்த மூவரணி அதிமுக ஒருங்கிணைப்பு என்றெல்லாம் கூறி வந்தது வெறும் பேச்சுதானா? இபிஎஸ் தோற்கடிக்கப்பட்டால் போதும் என்று இந்த அணி கருதுகிறதா? ஒருவேளை தாவேகாவுடன் இணைந்து தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கூட்டணி உருவாகும் பட்சத்தில் அது தாவேகாவிற்கு சாதகமா பாதகமா என்பது போன்ற கேள்விகளுக்கு விவாதித்து விடை தேட முயல்கிறது ஆர்டிஎக்ஸ். என்ன கண்ணுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கின்றவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். துயரத்தோடு இருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம். நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களின் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. வருவாரா என்பது தெரியவில்லை. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். இருக்கு சொல்றதுக்கு அவருக்கு தானங்க வாய்ப்பு இருக்கு. கண் கூட தான் தெரியுது. எல்லோரும் ஒருங்கிணைந்தால் வெற்றி பெறலாம். ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது நம்ம கிட்ட. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். விஜயுடன் மூவரணி தாவேகாவுக்கு பலமா பாரமா? என்ன சிரிச்சிட்டீங்க? இல்ல, அந்த போஸ்டர் டெய்லி கோகுல் வந்து தன்னுடைய அந்த என்ன சொல்றது சிந்தனை திறனை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போஸ்டர் கொண்டு வராரு. அது தாவேகான்றப்ப இன்னும் ஸ்பெஷலால அவருடைய கிரியேட்டிவிட்டி வெளிப்படுது. ஓகே, அந்த போஸ்டர் ஆக்சுவலி ரொம்ப நல்ல போஸ்டர். ஒரு மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கு. எடப்பாடியை வீழ்த்துறதுங்கிற ஒற்றை புள்ளியில இவங்க 3 பேரும் அணிவகுத்திருக்காங்க. ஆர்டிஎக்ஸோட முதல் கேள்விக்கு என்னன்னு பார்த்தலாம். ஆர்டிஎக்ஸ்ல இருந்திருக்கிற முதல் கேள்வி, இபிஎஸ்ஐ வீழ்த்துவது மட்டுமே ஓபிஎஸ் டிடிவி மற்றும் செங்கோட்டையனின் நோக்கமா? இதனால இது வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதற்கு முன்பாக வீடியோ என்னன்னு அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. ஒரு பெரிய வணக்கம் போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். செங்கோட்டையனுடைய வீடியோ ப்ளீஸ். எடுத்துக்கலாமா?
மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாமா? யூஸ்வலி வீடியோ பைட்ஸ் போடும்போது கீழே ஒரு ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் போடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு காணும்னு பார்த்தா தலைவர் வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்காப்ல. அடுத்து வைத்திலிங்கம் ஓபிஎஸ் பிரிவினுடைய ஆதரவு எம்எல்ஏ அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம். 3 வருடம் இந்த கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று அமைதியாக அமைதி புரட்சி நடத்தி கொண்டிருந்தார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இன்னும் ஒரு மாதத்தில் கழகம் ஒன்றிணையவில்லை என்றால் ஒரு வியூகத்தை அமைத்து அண்ணனுடைய உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறி மாபெரும் வெற்றியை பெறும். நமக்கு அதிமுக தொண்டர்கள் நமது உடன்பிறப்புகள், அதற்கு இடையூறாக எந்த சக்தி இருக்கிறதோ அந்த சீயக்க சக்தியை விரட்டி அடிப்பதுதான் நமது ஒரே நோக்கமாக இருக்கும் என்பதை கூறி ஒற்றுமையாக இருங்கள், இன்னும் ஒரு மாதத்தில் நாம் வெற்றியை நோக்கி செல்வோம் என்று கூறி அடுத்து செங்கோட்டையன் ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, அதை பார்த்து செங்கோட்டையனோட வீடியோ ப்ளீஸ். ஓபிஎஸ் ஓட வீடியோ ப்ளீஸ். எஸ். டிசம்பர் 15ஆம் தேதி மீண்டும் தலைமை கழகத்தினுடைய கூட்டமும் மாவட்ட கழகத்தினுடைய கூட்டமும் கூட்டப்பட்டு கழகம் இனிமேல் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற இறுதியான முடிவு, அந்த முடிவு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக அந்த முடிவு இருக்கும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும். அப்படி நடைபெறவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு கழகமாக உருவாக்கி இருக்கின்ற நாம் எங்களுடைய முடிவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் அந்த முடிவிற்கு எங்களை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள் என்பதை மட்டும் உங்களிடம் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லி, அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள். உறுதியாக டிசம்பர் 15ஆம் தேதி நாம் எடுக்கின்ற முடிவு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமையும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு உறுப்பினர் கூட கிடையாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு என்ன தள்ளியிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா எனக்குறைய லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவர் அதில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதில் கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பாவத்தை செய்யாதீர்கள்னு ஓபிஎஸ் ஒரு இடத்துல சொல்கிறார். அந்த பாவத்தை செய்யாதீர்கள்ங்கிற ஓபிஎஸ் சொல்கிற பாவம் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை, நான் கெஞ்சி பார்த்துட்டேன், காலில் விழாத குறையா கதறி பார்த்துட்டேன், ஆனால் ஒருங்கிணைப்புங்கிறது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எங்களை நம்பி வந்திருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் துரோகம் செய்ய முடியாது. அதிமுக நம்ம தலைமையில் வரும், எடப்பாடியிடம் ஒரு கொடுஞ்சிறையிலிருந்து அதிமுக மீட்போன்னு அவங்க எதிர்பார்த்தது நடக்கல. உரிமை மீட்பு குழுவை உரிமை மீட்பு கழகமாக மாற்ற போகிறாங்கன்னா ஒரு புதிய கட்சி தொடங்க போகிறாங்க. இந்த புதிய கட்சி அவங்க பாஷையில் சொல்றதா இருந்தால் அவங்களுடைய எதிரியில் இருக்கிற தீய சக்தியான திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுங்கிறது ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அந்த டிசிஷனை அதிமுகவிலிருந்து என்னால் செய்ய முடியலைன்னா யார் கூட இணைந்து திமுகவை வீழ்த்த முடியுமோ அவர்களோடு இணைந்து அந்த வேலையை செய்ய போகிறோம். இதில் பாவம்ங்கிற வார்த்தையை அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, நாங்கள் தாவேகாவோடு இணைகிற போது வீழ்த்தப்பட போவது திமுகவான்னு மட்டும் எனக்கு தெரியாது, அது அதிமுகவாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாவத்தை எங்களை செய்ய வைக்காதீர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாரு. உண்மையிலே இந்த 3 பேருடைய வருகை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை நீங்கள் பாருங்கள். ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் தனியாக கட்சி தொடங்கணுன்னோ இல்லை அமைப்பாகவே செயல்படணுன்னோ அவருடைய விருப்பம் கிடையாது. அவருடைய விருப்பமே அதிமுகவில் தன்னை இணைத்து கொள்ளணும் அப்படின்றது. செங்கோட்டையன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? எல்லாரையும் ஒருங்கிணைத்து கட்சியை வலுப்படுத்துங்க அப்படின்ற குரலை எழுப்புறாரு. டிடிவி என்ன சொல்றாரு? எடப்பாடி தலைமையாக அங்கே இருக்கக்கூடாது, அதிமுக அவர் தலைமையில் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு ஓகே அப்படின்றாரு. இவர் தனி கட்சியும் துவங்கிட்டாரு. இப்போது இதில் ஓபிஎஸ் கேட்குறதோ டிடிவி கேட்குறதோ இல்லை செங்கோட்டையன் சொல்கிறதோ 3மே ஒரே சமயத்தில் நடக்குமானா நடக்காது. ஏதோ ஒன்று தான் நடக்க முடியும். ஏன்னா டிடிவி எடப்பாடி இருக்கக்கூடாதுன்றாரு, ஓபிஎஸ் என்னை சேர்த்துக்கணும், யார் வேணால் தலைமையாருங்கன்றார். ஸோ 3 பேரும் ஒருங்கிணைந்து அதிமுகவில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு எடப்பாடி தலைமையில் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போது தேர்தல் நெருங்குது, அவங்களுக்கான அடுத்த கட்ட வாய்ப்பு என்ன அப்படின்றத பார்க்குறாங்க. ஒரு அமைப்பாவோ ஒரு குழுவாவோ இருந்து
தேர்தலில் சந்திக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு தான் டிடிவி அவர்கள் ரொம்ப தெளிவாக அங்கேருந்து வெளியே வந்தனுமே தன்னுடைய ஆதரவாளர்கள் தேர்தலில் போட்டியிடணும், அவங்களுக்கான வாய்ப்பும் இருக்கணுன்றதுல தனி கட்சியை துவங்கிட்டார். ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு அவரும் எவ்வளவோ போராடி பார்த்தாரு. கடைசியில் நோ தான் ஆன்சராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தன்னை சார்ந்தவர்கள், ஏன்னா மனோஜ் பாண்டியன் சமீபத்தில் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு, அவர் என்ன யோசிச்சிருக்கலாம், தனக்கான அரசியல் எதிர்காலம் என்ன அப்படின்றத யோசிச்சிருக்கலாம். அப்படி தன்பால் இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவர் ஒரு தனி கட்சியோ அதில் தப்பு கிடையாது, அவர் துவங்கிக்கலாம். அப்புறமா இல்லை அதிமுகவில் முடிவுகள் மாறுதுன்னா இணைக்கிறதுக்கும் அது தோதா இருக்கும். இன்னும் தாவேக்கா மட்டும்தான் அவர்களுக்கான வாய்ப்பா அப்படின்னா நான் அப்படி பார்க்கல. ஒருவேளை அதிமுக அமித்ஷா அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் எங்களுக்கு தொகுதிகளை கொடுத்துருங்க, நாங்கள் அவங்களுக்கு தனியாக கொடுத்துட்றோம், எங்களுடைய கூட்டணி அந்த மாதிரியான கணக்கில் அவங்க களம் காணட்டும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டு வாய்ப்பா நான் பார்க்குறேன். ஒன்று, இவர் கட்சி ஆரம்பிச்சு தாவேக்காவோட ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா தாவேக்கா பக்கம் போகலாம். இல்லை அப்படி இல்லையா என்டிஏ பக்கம், அதாவது பாரதிய ஜனதா அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த சீட்டில் இவர்களுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா அதில் களம் காண்பதற்கும் ஓபிஎஸ் தயாராக இருப்பார். ஸோ இப்போ அவர் டிசம்பர் 15 வரைக்கும் காலக்கெடு கொடுத்துருக்காரு. என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்ததா பார்க்கணும். இல்லை, சமீப நாட்களில் இந்த மூவரணியில் 3 வித்தியாசமான பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனால் அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பதில் என்னன்னா, எடப்பாடி ஜெயிச்சிட்டார். கிட்டத்தட்ட எடப்பாடி வந்து பாலே வராமல் 6 அடிச்சிட்டாப்பு. பால் வச்சு கஷ்டப்பட்டுலாம் 6 அடிக்கல, பாலே இல்லாமல். என்னன்னா, அதிமுகவை ஒருங்கிணைக்கணுங்கிற பேச்சு எடுத்த செங்கோட்டையனை திரும்ப கட்சிக்குள்ள சேர்க்க முடியாதுன்னு ஒரு அதிரடியான முடிவெடுக்கிறார். எனக்கு கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனால் ஓட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்கள நான் சேர்த்துக்க முடியாது. ரெண்டாவது, என்னை வந்து தலைவராக ஏற்றுக்குன்னு சொல்லலை, எனக்கு பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லலை, என்னை அதிமுகவில் ஒரு உறுப்பினரையாவது சேர்த்துக்குங்கன்னு கேட்கிற ஓபிஎஸ்ஸை அவருக்கு நிச்சயமாக அதிமுகவில் இடம் இல்லைன்னு திட்டவட்டமாக சொன்னதனுடைய வெளிப்பாடு தான் உரிமை மீட்பு குழு உரிமை மீட்பு கழகமாக மாறுது. கழகமாக மாறதை டிசம்பர் 15 அறிவிக்க போகிறாங்கன்னா அவங்க முடிவை எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். பேரு, தலைமை, மாவட்ட செயலாளர் வரைக்கும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அதற்கடுத்த முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க ரிவர்ஸ்ல இருந்து வராங்க. முதல்ல கூட்டணி முடிவாயிடுச்சு, இப்ப கூட்டணியில என்னவா வர்றீங்க, அதிமுக பன்னீர்செல்வம் பிரிவா வர முடியாது, உரிமை மீட்பு குழுவா வந்து இயங்க முடியாது, நமக்கு ஒரு கழகம் வேணும். அமமுக பாணியில ஒரு தனி கட்சியை தனி கழகத்தை தொடங்குறது. இந்த கழகத்தை இப்போ ஓபிஎஸ் தொடங்காவிட்டால் அடுத்த மாசத்துக்குள்ள ஓபிஎஸ் பக்கம் இருக்கிற பெரும்பாலான ஆட்கள் திமுக பக்கம் வந்து சரணடைவார்கள். அது ஓபிஎஸ் இன்னும் வீக்கன் பண்ணும். குறைந்தபட்சமா அரசியல்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம், சர்வைவ் ஆகிறது ரொம்ப முக்கியம், ஜெயிக்கிறத விட முக்கியம் சர்வைவ் ஆகிறது. அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. மனோஜ் பாண்டியன் விலகி திமுகவில் போய் இணைஞ்சது ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா நீங்க மனோஜ் பாண்டியன் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் கூடவே இருக்காரு. இல்லை, மனோஜ் பாண்டியன் மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தாரே அதிமுகவினோட ஒரு பெரிய அடையாளம் அந்த பகுதியில். ஸோ அவங்க திமுகவுக்கு போறாங்கிற போது இத்தனை நாள் சட்ட போராட்டம் வலுவிளக்க தொடங்குறதுங்கிறதுக்கான சைன். மனோஜ் பாண்டியன் போயிட்டாரா அப்படின்னா அடுத்து யாருங்கிற கேள்வி வரும். வைத்திலிங்கத்தை பார்த்தாலே அவர் எங்க போய் அறிவாலயம் வந்துருவாருன்னு ஒரு பயம் இருந்தது. அப்போ ஓபிஎஸ் ஒரு முடிவை பண்ணிட்டாரு, அடுத்து ஒரு விக்கெட் திமுகவுக்கு போறதுக்கு முன்பாக இருக்கிற ஆட்களை வச்சு கழகமா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. டிசம்பர் 15 ஓபிஎஸ் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவார். டிடிவி தினகரனுக்கு இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லைன்னு சொன்ன பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி தினகரன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்து பாஜக தனக்கு கிடைக்கிற தொகுதிகளில் உள்ஒதுக்கீடாக டிடிவி தினகரனுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கு இன்னொரு அர்த்தம், தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதுங்கிற உறுதிமொழியை டிடிவிக்கு கொடுத்தா மட்டும்தான் அப்போதும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டிடிவி தினகரன் ஏன் நீங்க திரும்ப பாஜக கூட போனீங்கன்னு கேட்டா, பாருங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க தானே சொல்றாங்க. அவர் ஆல்ரெடி அதான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமின்னு வாயை திறந்து சொன்னாரா, இன்னும் சொல்லல அப்படின்ற அந்த பாயிண்ட். பீகார் ஃபார்முலா மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறதையே பேசாம கடைசி வரைக்கும் தேஜாக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்னே கூட தள்ளிட்டு போலாம். ஆனா டிடிவிக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா இந்த 2 ஆப்ஷன்களுக்கும் இந்த 2 பிரிவுக்கும் இருந்த வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு இல்லை. ஏன்னா செங்கோட்டையன் தனி கட்சி ஆரம்பிக்கிற சூழலோ அமைப்போ வாய்ப்போ இப்ப இல்ல, உடனடியா இல்ல. ஆனால் அவருடைய இழப்பு அதிமுகவுக்கு சேதாரத்தை உருவாக்குதுங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுல செங்கோட்டையன் தெளிவா இருக்காரு. அவர் வந்து 50 வருஷம் அந்த கட்சிக்கு நான் உழைச்சிருக்கேன், உழைச்ச கட்சி இல்ல, அது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு நெல்சன். என்னன்னா அவரு ஒரே ஒரு லைன் தான் பேசுறாரு, அது ரொம்ப தெளிவா. நான் இப்போ அதிமுகவுல அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அப்படின்றத தெளிவா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இட்ஸ் மெசேஜ் டு எடப்பாடி பழனிசாமி.
நீங்க வந்து ரொம்ப சாதாரணமா என்ன ஒரு ஆள் நினைச்சிட்டீங்க. நான் உங்கள்ட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், அதிமுக வலுப்பெறணும், எல்லாரையும் சேர்த்துக்கங்க, திமுகவை சேர்ந்து வீழ்த்துவோம், பாஜக கூட்டணிகளில் எனக்கு எந்த சிக்கல் இல்லைன்னு அவர் ஒத்துக்கொண்டாள். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஈகோ செங்கோட்டையனை முற்றிலுமாக புறக்கணித்து எதிரணி பக்கம் திசை திருப்பி இருக்கிறது. இப்போ செங்கோட்டையனுடைய இன்றைய வருகை எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல தான் சந்திச்சிருக்காரு நினைக்கிறேன். ஃப்ளைட்டு நேராக சென்னை தான் வந்து இறங்கும். எங்க ரூட் போட்டாலும் நாளை மறுநாளைக்கு தான் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சந்திப்பு, நாளை மறுநாள் அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்றேன். நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் பிரபல முக்கியமான ஊடகவியலாளர்களோடு சேர்ந்து செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்ல இணைய இருக்கிறாரு. இது பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணணும் தான் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் ரொம்ப செல்வாக்கானவர் செங்கோட்டையன். ஜெயலலிதா மாதிரியான முதலமைச்சர்களுக்கு, பொதுச் செயலாளர்களுக்கு தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கான திட்டமிடலை செஞ்சு கொடுத்த நபர். கிட்டத்தட்ட அவர் தாங்கிட்ட நேரடியாக மோதுறதுக்கு தயாராயிட்டாருங்கிற புள்ளியிலிருந்து தான் செங்கோட்டையன் விஜயோடு கை குலுக்க போகிற காட்சிகளுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 3 பேரை வரத்துக்கு கேள்வி என்னன்னா, அது இபிஎஸ்ஸை வீழ்த்துறதுதான் அப்படின்னா எஸ், இபிஎஸ்ஸை வீழ்த்துறதா. எனக்கு இல்லை ஒரே ஒரு ஆப்ஷன், ஓபிஎஸ் லாஸ்ட் டைம்ல போய் திரும்ப தேஜாக்குள்ள சேர்ந்துருவாரோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்மளோட 2வது கேள்வி என்னங்க பார்த்தலாம். அதிமுக ஒருங்கிணைப்பு இல்லை என்பதன் மூலம் வென்று விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? ஆக்சுவலா நம்ம 2வது கேள்விக்கான முதல் பேசிட்டீங்க. எஸ், தொடர்ந்து பேசலாம். என்ன கண்ணுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். துயரத்தோடு இருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம். நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களின் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. வருவாரா என்பது தெரியவில்லை. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். இருக்கு சொல்றதுக்கு அவருக்கு தானங்க வாய்ப்பு இருக்கு, கண் கூட தான் தெரியுது. எல்லோரும் ஒருங்கிணைந்தால் வெற்றி பெறலாம். ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது நம்ம கிட்ட. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். ஆர்டிஎக்ஸிற்கு மீண்டும் வரவேற்கிறோம். தாவேக்காவில் இணையவிருக்கிறாரா செங்கோட்டையன்? அப்படி மூவரணி தாவேக்க பக்கம் சென்றால் அது தாவேக்காவுக்கு பலமா பாரமா அப்படின்ற கேள்வியோடு தான் இன்னைக்கு விவாதத்தை துவங்கி இருக்கிறோம். முதல் 2 கேள்வி அதிமுக இவர்களுடைய நிலைப்பாடு சார்ந்து நம்ம பேசிட்டோம். 3வதா ஒரு பெரும் கேள்வி இருக்கு, என்ன அப்படின்றத பார்த்துடலாம். தாவேக்க தலைமையில் மூவரணி இணைந்து தமிழகத்தில் 3வது பெரிய கூட்டணி அமைப்பது சாத்தியமா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கோம். முதல்ல இந்த மூவரணி இப்போ வந்து செங்கோட்டையன் மட்டும்தானே போய் இணைகிறாருன்னு பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள மூவரணியும் போவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு நகர்ந்துட்டோமா? சரி, இதில் இப்போ இந்த 3 பேரும் போறாங்க அப்படின்னா முதல்ல தாவேக்காவுக்கான தேவை என்னவா இருக்கு, இவங்க அங்கே தேவைப்படுறாங்களா அப்படின்றதுல இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா பக்கம் முதல்ல என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது? சரியா ஒரு ஒழுங்குபடுத்த முடியல, அந்த வரலாறு தெரியாமல் பேசுகிறாங்க, இன்னும் வந்து கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறது, இந்த தேர்தல் சமயத்தில் போய் பரப்புரை மேற்கொள்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு சிக்கலாக இருக்கும், இப்போ இருக்க நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு அதை செய்ய முடியாது இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்படுது. தாவேக்கா என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு வகையில் அதை சரி செய்ய முடியுமா அப்படின்றதுலையும் அவங்க தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் முதல்ல இப்போ செங்கோட்டையன் இணையிறாரு அப்படின்னா செங்கோட்டையனுடைய அதாவது வாக்கு சதவீதம் அந்த பலத்தெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. செங்கோட்டையன் யார் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதாவுக்கு மட்டும் இல்லை, எம்ஜிஆர் காலத்தில் அதே இப்போ கோவையிலன்னு சந்திச்சார்ல, கோவையில் ஒரு பொதுக்குழு நடத்துகிறாரு. எம்ஜிஆரை பார்த்து வியந்தாரா, அவரை கூப்பிட்டு ஒரு பிளாங்க் செக் கொடுக்குறாரா, எவ்வளோ செலவாயிருக்கும் நீ சின்ன வயசை எடுத்துக்கோ அப்படின்றப்போ, இல்லைன்னா உங்கள் பால் கொண்ட அன்பால் தான் நான் பண்ணேன், எனக்கு இந்த காசு பெருசு இல்லை அப்படின்றாரு. ஸோ அப்பயே எம்ஜிஆருக்கு ஒரு காசின் மேலே ஒரு அன்பு இல்லாத ஒரு ஆள் இன்னும் கட்சிக்கு தேவைப்படுவார் அப்படின்னு முதல்ல கலங்க 77 ஒரு சீட் கொடுத்து அவர் எம்எல்ஏ ஆகிறாரு.
அதனை அடுத்து ஜெயலலிதா ஜே அணி ஜா அணின்னு பிரிகிறப்போ 27 தொகுதிகள் சேவல் சின்னத்தில், அதில் 7 தொகுதிகள் கொங்குல இருந்து இவருடைய களப்பணியால் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முன்னாடி அவங்க போய் பரப்புரை பண்ணுறாங்க இல்லையா, ஜெயலலிதா அவர்கள் அந்த பரப்புரையில் எந்த இடத்துக்கு போய் நிற்கணும், அவங்க எங்கே நின்று பேசணும், இல்லை போகிற இடங்களில் எங்கே அவங்க கை காட்டினா மட்டும் போதும், அந்த பரப்புரையில் அவ்வளவு துல்லியமாக செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் 91 ஆட்சி அமைச்சரையும் போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படின்ற அந்த பதவியே செங்கோட்டையனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவருடைய அந்த 50 ஆண்டுகால அரசியல் வரலாறு, அந்த அனுபவம் அப்படின்றது தாவேக்காவுக்குள்ள இவர் போறாரு அப்படின்னா விஜயின் பால் ரசிகர்கள் ஈர்க்கப்படுறாங்க, தொண்டர்களாக மாறுறாங்க, இளைஞர்கள் படை இருக்கிறது, அதை எப்படி சரியாக திட்டமிடணும். இன்னொன்று சமீபத்தில் சீமான் கூட ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பாரு, என்ன பெரிய வியூக வகுப்பாளர்கள், செங்கோட்டையனை விடவா ஒரு வியூக வகுப்பாளர் அதிமுகவில் இருந்து விட முடியும் அப்படின்னு அப்போ சூழலை வச்சு பேசுகிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரும் கட்சியின் பெரும் தலைவர்களுக்கே வியூகம் வகுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தவர் தாவேக்கா பக்கம் போகிறதால தாவேக்கா அவரை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இன்னும் அது பலமாக தான் அமையும் அப்படின்றது என்னோட பார்வை. இன்னொன்று ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல சூழல்களில் அதிமுக நெருக்கடியில் இருந்தப்போ எவ்வளோ உறுதுணையாக இருந்தவர், அவருடைய அந்த விசுவாசம், அந்த வியூகம் அப்படின்றதும் முக்கியமான பங்கு. இன்னொன்று டிடிவியை பற்றி சொல்லவே வேணாம். ஆக்சுவலாக ஒரு அரசியலை ஒரு மறைமுக அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு டிடிவியை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய அந்த அரசியல் ஆளுமை திறன் நம்ம எல்லாருமே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மூவரணி தாவேக்க பக்கம் சென்றால் அந்த வியூகம் இரண்டும் ஒருங்கிணைந்தால் வரக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் மூவரணி தாவேக்காவுக்கு வந்ததில் விஜயோட ஒரு பெரிய மகிழ்ச்சி முகத்தில் தெரியுது. இல்ல, நான் அந்த வாக்கு சதவிகிதம் அதையெல்லாம் கூட நீங்க விட்டுருங்க, அதை பத்தி நான் பேசல. ஆனா அந்த செயல்பாடு, அந்த திட்டமிடல், இது வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதிகள் பலம் தின்னு கொட்ட போட்டவங்கன்னு சொல்லுவோம்ல, அப்படியான ஒரு ஆட்கள் உள்ள போகும் பொழுது அதை அவர்களும் கற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் சிறப்பாக அமையும் இல்லையா திட்டமிடல். யார் பழம் தின்னாலும் கொட்டையை துப்பிடுவாங்கல்ல கௌதம். சரி, கொட்டையை போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் புரியல. பழம் தின்ற கொட்டை போட்டவர்களுடைய இந்த அரசியல் பிரிவை ரெண்டா பிரிக்கிறேன். நீங்க தாவேக்கா ஒரு வழக்கமான அரசியல் கட்சி இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, அதனுடைய அரசியல் போக்கிற்கு, அதனுடைய அரசியல் எக்கோசிஸ்டம்க்கு செங்கோட்டையன் எப்படி பொருந்துவார்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இயல்பிலேயே எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைவர்களோடு உரையாடுகிறவர் போது தலைவர்கள் 2 பேருக்கு அரசியல் தெரியும், எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும். அதனால செங்கோட்டையனோடு உரையாடுவது அவங்களுக்கு ஈஸி, செங்கோட்டையனுக்கும் ஈஸி. ஆனால் புசி ஆனந்தை தவிர, ஜானு ஆரோக்கியசாமியை தவிர, ஆதவ அர்ஜுனாவை தவிர வேறு யாருடனும் நேரடியாக பேச்சுவார்த்தை வைக்காத, கமாண்டிங் இடத்துக்கான சூழல் இல்லாத விஜய்க்கு செங்கோட்டையனுடைய அப்ரோச் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஊறி திளைத்திருக்கிற திராவிட கட்சிகளோட அப்ரோச்சை தான் இருக்கும். திராவிட கட்சிகளோட அப்ரோச் எந்த அளவுக்கு செங்கோட்டையன் வழியா தாவேக்காவை மேன்மைப்படுத்தும் இல்ல கூர்மைப்படுத்தும் எனக்கு தெரியல. பொதுவா இன்னொரு சிக்கல் இருக்கு கௌதமி. இப்போ தாவேக்கால விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து உழைச்சு மேல வந்த ஆட்கள் இருப்பாங்க. அவங்க விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து நடுவில் அவங்க அப்பா சந்திரசேகர் கட்சி ஆரம்பிச்சார், அதுக்கு போயிட்டு அதுல இருந்து வெளில வந்து தாவேக்காவாக இது மாறியே 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடிப்படையில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வட்டத்திலும் நான் விஜயோட மற்பணி மன்றத்திலிருந்து இருக்கேன்னு சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இப்ப செங்கோட்டையன் அங்க போய் யார கோபிச்செட்டிப்பாளையத்தை வேட்பாளரை நிறுத்துவாருன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. அடிப்படையில ஒரு கட்சிங்கிறது இப்ப நீங்க கேட்டீங்களா, இந்த பிரேக்கிங் வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். அவங்க யாருவங்க, ஒரு லேடி சொன்னீங்க பேரு, செங்கோட்டையனோட அடுத்து அவங்கள்ட்ட செய்தியாளர்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க முன்னாள் எம்பி சத்யபாமாவும் தாவேக்காவுக்கு போவாங்கல்ல. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துல, ஈரோட்டில் ஏற்கனவே இருக்கிற தாவேக்கா மாவட்ட நிர்வாகிகள் வாங்கண்ணே வாங்க, உங்களை தான் வரவேற்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பொறுப்பை தூக்கி கொடுக்க போறாங்களா? இல்ல, இப்ப அப்படி பாத்தீங்கன்னா திமுக ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு அரசியல் கட்சியில திமுக வந்து செங்கோட்டையன் நினைஞ்சிருந்தாலும் இதே சிக்கல் உண்டு. இது தாவேக்காக மட்டும் இல்ல, திமுக உண்டு. ஆனால் திமுகல ஒருவேளை செங்கோட்டையன் நினைஞ்சிருந்தா நீயா நானாங்கிற ஈகோ கிளாஷ் தான் 2-3 நபர்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா தாவேக்கால போய் இணைறதுங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சரியா வரும்னு எனக்கு சரியா இல்ல. இப்போ கூட்டணி வேற கதை. கூட்டணி என்டையராவே டிடிவி தினகரனோட ஓபிஎஸ் கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அது என்டையர் வேற கதை. இவர் கட்சியில இப்ப இணைய போறாருன்னா செங்கோட்டையனுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்க நீங்க சொல்லுங்க. புசி ஆனந்த் கீழ வேலை பார்க்க போறாரு அப்படிதானே? இல்ல ஆரம்பத்துல இருந்தே தாவேக்கால விஜய் கூட மட்டுமே 20-25 வருஷமா இருக்காருங்கிற காரணத்துக்காக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டவர் புசி ஆனந்த். அவருடைய உழைப்பு மேலேயோ விசுவாசம் மேலேயோ நமக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் அவருக்கு கீழ்
வேலை பார்ப்பதற்கு செங்கோட்டையனை நீங்க தயார்படுத்துறீங்கிறது அது சரியா இருக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல அப்படி கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையுமே நிலைய ஆரம்பத்துல இருந்து இருக்கவங்க இருப்பாங்க. அப்பப்போ மாற்று கட்சிகள்ல இருந்து வரக்கூடியவங்களை அந்த கட்சி உள்ள இழுத்துக்கும். காலப்போக்கில் அவங்களுக்கான பதவிகளும் பொறுப்புகளும் வழங்கப்படும். நீங்க சொல்ற மாதிரி திமுகல அந்த பிரச்சனை இருக்குன்னா செந்தில் பாலாஜி இங்கிருந்து போய் தானே அங்க அமைச்சரா இருக்காரு. இன்னும் இன்னைக்கு திமுகல அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்க 8ல இருந்து 9 பேர் அதிமுகல இருந்து சென்றவர்கள் தான். அப்போ ஒரு வளரக்கூடிய கட்சி தனக்கு தேவையான விஷயங்களை தேவையான நபர்கள் உள்ள வராங்கன்னா ஏத்துக்கிறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்றது என்னோட கேள்வி. இன்னொன்று ஆரம்பத்துல இருந்தே தாவேக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாற்று கட்சியில இருந்து வரவங்களுக்கு உள்ள இடம் இல்லை, அந்த கட்சியில இருக்கவங்களே தான் சொல்றாங்க, இதுல மேல இருக்கக்கூடியவங்களுடைய அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்றாங்க. ஆனா தாவேக்க தலைவர் விஜய்க்கு நன்றாக தெரிகிறது தேர்தல் நேரத்துல இது போன்ற மாறுதல்கள் தேவைப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டு வருபவர்களை எப்படி அவங்க நடத்துறாங்க, எந்த மாதிரியான இடத்துல வைக்கிறாங்க அப்படின்றதா முக்கியம். இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி அந்த தொகுதி கொடுப்பாங்களா? ஒரு அரசவையில ராஜாவுக்கு முன்பாக ஒரு அரசவை எப்படி இருக்குங்கிறது முக்கியமே இல்லை கௌதமி. ராஜா இல்லாத போது அந்த மந்திரி சபை எப்படி இருக்கிறதுங்கிறதா. விஜய் அல்லாத தாவேக்காவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் குழுவுக்குள்ள ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற அரசியல் சிக்கல்கள் வீதி வரைக்கும் வந்துருச்சு. ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் எப்படி எல்லாம் வார் ரூம் செட் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு டிஜிட்டல் கிளாஷை இப்போ வரைக்கும் ஃபேஸ்புக் எல்லா இடங்கள்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை நீங்க இல்லைன்னு சொல்ல விரும்புறீங்க இல்லையா? இல்ல நெல்சன், இது என்னமோ தாவேக்கால மட்டும்தான் இருக்கு, மற்ற கட்சியிலே இல்லாத மாதிரி தாவேக்கால புதுசா கண்டுபிடிச்ச மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. எல்லா கட்டத்திலையும் எல்லா சூழல்லையும் எல்லா கட்சிக்குள்ளேயும் இருந்திருக்கு. அதை தாண்டி அந்த கட்சி நிலைக்குதா அப்படின்றதான் கேள்வி. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. நீயா நானா தலைவருக்கு நெருக்கம் யாரு, இது எல்லா காலத்திலயும் எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ இப்போ நீங்க இதுக்கு முன்னாடியே நிறைய சொல்லியிருந்தீங்க. ஒரு டெம்ப்ளேட் என்ன சொல்றீங்கன்னா விக்ரமன் படம் மாதிரி அதிமுக தலைவர்கள்லாம் போய் சேர்ந்த உடனே எல்லாரும் சேர்ந்து விஜய் எல்லாரும் சேர்ந்து கொடை பிடிப்பாரு, எல்லாரும் மழையில் நனையாம இருப்பாங்க, கடைசியாக ஒரு நல்ல பாட்டு பொண்ணு போட்டு இல்லை அப்படிதான் நடக்கும் போது நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த இமேஜினேஷன் அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. செங்கோட்டையன் மாதிரியான ஒரு அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக் போட்டா அது ஓரளவுக்கு ஃபினிஷிங்கா இருக்கும். இல்ல அரசியல் அனுபவம் மிக்க செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் உள்ள போறப்போ இல்ல ஓபிஎஸ் அங்க போய் கூட்டணி வைக்கிறாரு இல்ல டிடிவி வைக்கிறாரு அப்படின்னா ஒரு முடிவெடுக்க போறாங்க. அரசியல் அனுபவத்தை புசி ஆனந்துக்கா, ஆதவர்ஜுனாவுக்கா, ஜான் ஆரோக்கியசாமிக்கா, ராஜ்மோகனுக்கா? அப்படி பார்த்தா 70 ஆண்டு கால அரசியல் வரலாறு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் வியூக வகுப்பாளர்கள்னு வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அரசியல் தெரியாதா? தேர்தல் நேரத்துல அவங்க வைக்கிறாங்கல்ல, ஏன் இல்லையா? அந்த தேவை இருக்குல்ல. அப்படி பார்க்கிறப்போ ஒரு வளரக்கூடிய கட்சி அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதிகள் உள்ள வராங்க அப்படின்றப்போ அவங்கள வரவேற்கிறத மட்டும் நீங்க ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நெல்சனே சொல்லியிருக்காரு தாவேக்கா ஒரு கேட் இல்ல இருங்க நான் முடிச்சுக்கிறேன். தாவேக்கா ஒரு கேட் போட்டுட்டு ஒருவேளை செங்கோட்டையன் இருந்திருந்தா நடந்திருக்காது. இல்ல அப்படி நான் சொல்லவே வரல நெல்சன். இல்ல அரசியல் அனுபவம் இல்லாத ஆளுமைகளால் தாவேக்கா நிர்வகிக்கப்படுகிறதுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. இல்ல நான் அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லவே இல்லை. இருங்க, அதாவது அனுபவமிக்க அரசு பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம், மத்தியில் இருக்கவங்களே கேள்வி எழுப்புறோம், மத்தியில் இருக்கணுமா வேணாமான்றதை டிசைட் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு தேர்தல் நேரத்துல தனக்கான வியூக வகுப்பாளர்கள்னு வைக்கக்கூடிய நேரத்துல வளரக்கூடிய ஒரு கட்சி அனுபவமிக்கவங்களை உள்ள சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இதுக்கு முன்னாடி நெல்சனை பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் அரசியல் அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் தேவை. அந்த மாதிரி ஆட்கள் வர்றப்போ நம்ம முன்னாடியே அவர் சூழ்ந்திருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம பேசியிருக்கோம். நெல்சன் சொன்ன அறிவுரையை தாவேக்கா ஏற்று நடக்க இருக்கிறது அப்படின்றத நான் இந்த இடத்துல திரும்ப சொல்றேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தாவேக்கா தலைவர் விஜய்க்கு தமிழ்நாட்டை புரிந்து கொண்ட அளவிற்கான சரியான அரசியலை சொல்கிறவர்கள் யாரும் பக்கத்தில் இல்லை நம்ம சொன்னோம். ஆமா, இப்ப செங்கோட்டையன் போயிட்டாரு. இதுக்கு அர்த்தம் செங்கோட்டையன் போய் அங்க ஜாயின் தான் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு மாற்றாக நீங்க செங்கோட்டையன் இறக்கல இல்லையா? இல்ல அப்படி கிடையாது, ஒவ்வொன்றும் மாற்றத்திற்கு உட்பட்டது தானே. இப்ப அவங்களும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தொண்டர் அணி இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கொங்கு மண்டலத்துல எடப்பாடி எப்படி வீக்கெண்ட் பண்றதுங்கிற பிளான செங்கோட்டையன் போட்டு விஜய் கொடுப்பாருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இல்ல ஒட்டுமொத்தமாக இது கொங்கு மண்டலம் அப்படின்னு நீங்க சுருக்கிட முடியாது. நான் முதல்லயே அந்த வாக்கு சதவீதத்துக்குள்ள நான் வரல அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆமா, ஒத்துக்கிட்டீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பதில் சொல்லணும்ல. அப்படி கிடையாது. இல்ல அப்படி பார்த்தா யாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்துல இங்க இவங்க தான் அங்க அவங்க தான் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் எதுவுமே இறுதியாகல. அப்படி இருக்க நேரத்துல நான் எப்படி வாக்கு சதவீதம் வச்சு நம்ம பேச முடியும்? ஒட்டுமொத்தமாக தாவேக்கான்ற கட்சியில செங்கோட்டையன் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா அந்த வாக்கு சதவீதத்துக்குள்ள நான் வருவேன். இவர் போய் இணையதான் போறாரு. அப்போ அவருடைய செயல்பாடுகளும் அவர் சார்ந்திருந்த அந்த கருத்தியலும் இன்றைக்கு தாவேக்காக்குள்ள போறப்ப அவங்களுக்கு எப்படி கை கொடுக்கும்? நீங்க சொல்றீங்க செங்கோட்டையன் அங்க இருக்கவங்களோட இந்த சமகால அரசியல்ல அவங்களோட ஒத்து போய் பேச முடியுமா, தலைவர்களோட பேசின மாதிரி பேசுவாங்களா அப்படின்னா
இதையெல்லாம் அவரை வர வைக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை அவர் வராரு அப்படின்றதுக்கு முன்னாடியோ அந்த கட்சியில் இருக்கவங்களும் யோசிச்சிருப்பாங்கல்ல. எல்லாமும் எல்லாருக்கும் தெரிந்து தானே அந்த முடிவு எடுப்பாங்க. அப்படி இருக்கப்போ ஒட்டுமொத்தமாக இல்லை அவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க நாம எப்படி சொல்ல முடியும்? எனக்கு செங்கோட்டையினுடைய இயல்பு தெரியாது. தெரியாம தான் நீங்க அப்படி சொல்லுங்க. இயல்பு தெரியாது. ஆனா எனக்கு தாவேக்கா என்கிற கட்சி பொதுவெளியில இயங்கி கொண்டிருக்கிற இயங்குதளம், பின்னாடியில் இருக்கிற ஆட்கள் அது எப்படியே வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ட்ராக்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்குங்கிற ஒரு எக்கோசிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு புரியுதுங்கிற அடிப்படையில் இந்த என்னுடைய புரிதலுக்கு உட்பட்ட தாவேக்காவோட எக்கோசிஸ்டம்குள்ள எந்த அளவுக்கு செங்கோட்டையின் மாதிரியான சீனியர்ஸ் பொருந்துவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது. நான் தயக்கம் இருக்குங்கிறதே ஆர்டிக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறேன். லெட்ஸ் see என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை செங்கோட்டையினுடைய ஆலோசனைகளை கேட்டு தாவேக்கா தன்முனைப்பாக ஒரு வல்லமையான களத்தில் நிற்கிற மாதிரியான கட்சியா மாறிட்டாங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி. செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குமானா கிடையாது. ஆல்ரெடி அவங்க கிட்ட மாறுதல் தெரியுது. ஒண்ணே நான் சரியில்லைன்னு சொல்லுங்க, வந்து செங்கோட்டையன் சரி பண்ணுவார்னு சொல்லுங்க. ரெண்டு பக்கமும் பால் போட்டா சரியான பாதையில போகணும்னு நினைக்கிறாங்க, அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப கூடுதல் சக்தியாக உள்ள வர ஒருத்தர் இருப்பாரு அப்படின்றத நான் சொல்றேன். உடனே நின்னா இந்த பக்கம் நில்ல அந்த பக்கம் நில்லுன்னா அவங்க சரியான பாதையில இது போன்ற விஷயங்கள் திரும்ப நடக்கக்கூடாது அப்படின்றதுல அதீத கவனத்தோட தாவேக்கா திரும்பி இருக்கிறது, அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க. தாவேக்கா விட்டுவாங்க. விஜயினுடைய நன்மை தாண்டி தமிழ்நாட்டுல 3வது அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகினால் அதனுடைய வெற்றி சாத்தியம் என்னங்கிறத நம்ம 3வது கேள்வி. எஸ், தாவேக்கா தலைமையில மூவரணி இணைந்து தமிழகத்துல 3வது பெரிய கூட்டணி அமைப்பது சாத்தியமா? இல்ல நீங்க சொல்லும் போதே நம்பர் 3ன்னு சொன்னீங்கன்னா ஓடி வந்தாலே நம்பர் 3 தானே கௌதமி. ஈவன் நீங்க 2வது இடத்துக்கு கூட क्वेश्चन போட்டது யாரு நெல்சன்? நான் போடல क्वेश्चन. இது நம்ம क्वेश्चन, நம்ம ஆர்டிஎக்ஸ்ல மட்டும் இல்லையே. இட்ஸ் ஆல்வேஸ் கால் தேர்ட் ஃப்ரண்ட். உங்களுக்கு பெரிய கட்சி திமுக, 2வது பெரிய கட்சி அதிமுக, புதுசா கிளம்புறவங்களுக்கு தேர்ட் ஃப்ரண்ட் தானே பேரு. அது நீங்க ஆர்டிஎக்ஸ்ல மட்டுமா நீங்க போடுறீங்க, எல்லா ஊடகங்களையுமே இட்ஸ் கால் தேர்ட் ஃப்ரண்ட். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஃப்ரண்ட்ங்கிறது கடைசி வரைக்கும் 3வது தான் வருது. இன்னும் சொல்ல போனா அது 4வதா கூட வரும். இந்த மூவரணி போய் சேர்றாங்க இல்லையா, 3வதா ஒரு பெரிய அணி உருவாகுதுல. இந்த 3வதா உருவாகக்கூடிய ஒரு பெரிய அணியினுடைய நோக்கமே என்னவா இருக்கும் அப்படின்றாங்கன்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மாற்றா நாங்க வரோம், அடுத்ததான் எங்களுடைய அரசு தான் அப்படின்றாங்க. அதுலயே அவங்க முதலிடத்திற்கு தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இன்னொன்னு டிடிவி, ஓபிஎஸ் இவர்களுடைய நோக்கமே வந்து நம்ம முன்னமே பேசின மாதிரி அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை வீழ்த்துவது, எடப்பாடியை வீழ்த்துவது அப்படின்றதுல இருந்து 2வது இடத்துக்கு தாவேக்காவை நகர்த்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வரும். ஸோ இப்படி எல்லா நோக்கமும் இணையறப்போ நீங்க சொல்ற மாதிரி எப்படி 3வது 4வது சொல்ற பதிலெல்லாம் அக்குமுலேட் பண்ணா விஜய் தலைமையில எல்லாரும் கூடி 2வது இருக்க எடப்பாடி பழனிசாமி கீழே இறக்குவோம்னு சொல்றீங்க. அதுதான் அவருடைய முனைப்பா இருக்கும்ன்ற. இவங்கெல்லாம் கூட்டணிக்கு மூவரும் சேர்ந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் அதுவாகத்தானே இருக்கும். வேற என்ன நோக்கத்துக்காக அவங்க வரணும்னு நான் கேட்கிறேன். இல்ல எனக்கு உண்மையிலே நீங்க சொல்ற அந்த மூவர் அணிங்கிறது ஓபிஎஸ் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவர் தனி கட்சி ஆரம்பித்து தேஜா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது. மற்றபடி இந்த மூவரும் போவாங்களாங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா இந்த 3 பேர் போனாங்கன்னா விஜய் வலிமை பெறுவாரான்னு தெரியல, அந்த கூட்டணி வலிமை பெறும். நிச்சயமா விஜய்க்கு நம்ம போட்டு வச்சிருக்கிற எல்லா எஸ்டிமேஷன் பெர்சன்டேஜ் விடவும் அடிஷனலாக கூடுதல் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது யாரோட ஏற்பாடுன்னே தெரியல, நல்ல ஏற்பாடு இல்லை. தாவேக்காவை நோக்கி செங்கோட்டையன் நகர்றாரு அப்படின்னா திமுகவுக்கு போவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுகவுக்கு போவதா செங்கோட்டையன் திமுகவுக்கு போவதால் எந்த பிரயோஜனம் திமுகவுக்கு இல்லை. செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போவதால் திமுகவுக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. ஏறக்குறைய இந்த மூவரும் 2வது இடத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு பதிலாக 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கிற தாவேக்காவை வலிமைப்படுத்துவது என்பது இந்த போட்டியை இன்னும் சுவாரஸ்யமாக்கி இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதற்கு முன்னாடி இருந்த ஆப்ஷன்ஸில் நாமளே பேசியிருந்தோம். செங்கோட்டையன் அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நீண்ட நாட்கள் அவர் அந்த கழக குரல் எழுப்பின உடனே நம்ம பேசியிருந்தோம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த பக்கம் போவாங்கன்னு நம்ம அது கிராஃப்லாம் போட்டு இந்த பக்கம் விஜய் இந்த பக்கம்லாம் போட்டு நம்ம பேசியிருந்தோம். ஆல்ரெடி ஆர்டிஎக்ஸ் இதை விவாதித்திருந்தது. இன்றைக்கு நடக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி 3வது 4வது இடத்துல இருக்கக்கூடிய தாவேக்கா இந்த மூவர் அணியால் முன்னேறுவாங்களா அப்படின்றத கேட்குறீங்க. மக்கள் தீர்ப்பு சொல்லட்டும். இது பெரும்பான்மையான ஒரு கூட்டணி அமையுமா இல்லை தாவேக்கா எப்படி அமைய போகுது அப்படின்றத. வாழ்த்துக்கள் கௌதமி, தாவேக்கா நல்ல வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் பதறாதீங்க, ஒன்றும் பொறுப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளை மறுநாள் தான் ஃபங்க்ஷன் இல்லையா. ஆர்டிஎக்ஸிற்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஆர்டிஎக்ஸில் 2வது தலைப்பாக நம்ம எடுத்திருக்கிறது ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு ஆளுநர் அவர்கள் பேட்டி அளித்திருந்தார். அதில் கேள்வியை எழுப்பினதுக்கு அவர் அளித்திருந்த அந்த பதில்கள் தான். அதை ஒட்டி அமைச்சர் ரகுபதி அதற்கு சில விஷயங்களை பதிலாக அளித்திருந்தார். அதை ஒட்டியே இன்றைக்கு ரேப் அமைந்திருக்கு பார்க்க. தமிழகத்தில் மொழி சிறுபான்மையினர் அச்சத்தில் உள்ளதாக ஆளுநர் பேசியதற்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது தமிழக அரசு. தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ஆளுநர் RN ரவி தமிழகத்தில் தமிழ் மொழி தவிர
பிற அனைத்து மொழிகளும் வெறுக்கப்படுவதாகவும் தமிழகத்தில் 35% உள்ள மொழி சிறுபான்மையினர் தங்கள் வீட்டை தவிர வெளியே எங்கும் தங்கள் தாய்மொழியை பேச அஞ்சுவதாகவும் மேலும் வடக்கு மற்றும் இந்திய எதிர்ப்பு என்ற மலிவான அரசியல் செய்யப்படுவதாகவும் ஆளுநர் கூறிய நிலையில் தமிழகத்தில் அவதூறு பரப்புவதற்காகவே அனுப்பப்பட்டவர் RN ரவி என்றும் அவர் பாஜகவின் ஊதுகுழலாக செயல்படுவதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். ஒடிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா என்று கேள்வி எழுப்பிய பாஜக பீகாரில் வெற்றி பெற தமிழகத்தில் பீகாரிகள் அவமதிக்கப்படுவதாகவும் துன்புறுத்தப்படுவதாகவும் அவதூறு பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ஆளுநர் பேச்சு கள யதார்த்தமா அல்லது தனது பேச்சால் தமிழர்களை அவமதித்தாரா என்பது போன்று எழும் கேள்விகளுக்கு விடை தேட விவாதிக்கிறது RDX. அதில் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதை தொட்டி முதல் பெரும் கேள்வி எழுப்பியிருக்கோம். அந்த முதல் பெரும் கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துரு. தமிழகத்தில் மொழி சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் என்று கூறி தமிழர்களை அவமதித்தாரா ஆளுநர்? இதுதான் முதல் கேள்வி. நீங்கள் அந்த இன்டர்வியூவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பாதுகாப்பு தொடர்பான ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அவருடைய பதில் என்னென்னா, இங்கேயும் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை NIA கையாண்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேச விரோத சிந்தனையும் தீவிரவாத போக்கும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, அரசியல் கலாச்சாரம் இங்கே இருக்குது இல்லையா, அது இங்கே கவலை அளிக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம இதில் மட்டும்தான் தமிழர்களை எவ்வளோ தூரம் கவலை அளிக்குதான்? ஒரு வீட்டு படிக்கட்டில் உட்காந்து கையை வச்சுக்கிட்டு உட்கார அளவுக்கான கவலையா, இல்லை மொட்டை மாடியில் போய் உட்காந்து வானத்தை பார்த்து கையை வைக்கிற மாதிரியான, இல்லை எந்த லெவலில் அவர் கவலைப்படுறாரு? இல்லை, எந்த மசோதாவுக்கும் ஒப்புதல் அளித்து விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவர் கவலை இருக்கு. அப்படி கிடையாது. நான் எந்த மசோதாவுக்கும் ஒப்புதல் கொடுக்கலனாலும் நீங்கள் பாடு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்களே, அது எப்படிங்கிற கவலை தான். நான் வந்து அப்ரூவ் கொடுக்க மாட்டேன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எனக்கு திட்டு வாங்கி கொடுக்குறீங்களே அப்படிங்கிற கவலையாக வாய்ப்பு இருக்குங்க. ஆமாம், அதில் இன்னும் பல கேள்விகள் அந்த இடம் பெற்றிருக்கக்கூடிய பதில்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம சமீபத்தில் பீகாரிகளை வந்து இங்கே துன்புறுத்துறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பீகாரில் மேற்கொண்டாங்க. ஆனால் இங்கே இருக்க பீகாரிகள் கிட்ட போய் பல தருணங்களில் அந்த அவங்களோட பைக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறத விட நாங்கள் இங்கே நல்லாவே இருக்கோம், இங்கே சம்பாரிச்சிட்டு போய் நாங்கள் அங்கே வீடே கட்டிட்டோம் அப்படின்னு இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலை தொடர்பாகவும் இந்த பொருளாதார மேம்பாடு குறித்தும் அவர்கள் களத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. பொதுவாக வந்து நம்ம ஒரு அரசியல் தரப்பில் ஒரு கட்சியை பார்த்தோ இல்லை ஒருத்தர் நடத்தக்கூடிய ஆட்சியை பார்த்தோ குறை சொல்கிறோன்னா எதை வச்சு சொல்லுவீங்க? மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் என்ன சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க, அவங்களுடைய சிந்தனை என்னவா இருக்குது அப்படின்றதானே சொல்லுவோம். போகிற போக்கில் இப்போ எனக்கு பிடிக்கல, என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை சொல்லக்கூடிய இடத்துல நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம் இல்லையா. ஒரு ஊடகத்தில் பணிபுரிவராகவே நாம அதை பேச முடியாது. அப்போ ஆளுநர் அப்படின்ற ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் இது போன்ற வார்த்தைகளை பேச முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த தருணத்தில் மட்டும்தான் இவர் இப்படி பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே எனக்கு ரொம்ப பற்று இருக்கு, போறப்போ நல்லா வெல்கம் பண்றாங்க, அதாவது நான் வெறுப்ப இது பண்றேன்னு சொல்லி இவங்க தான் பிரச்சாரம் பண்றாங்க, ஆனா மக்கள் என் மேல பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, தமிழக மக்கள் எல்லார் மேலேயும் பாசம் கொண்டவர்கள் தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வள்ளலாருக்கு வெள்ளை உடைக்கு காவி சாயம் பூச நினைக்கிறீங்க, திருக்குறள் உலக பொதுமறை அதற்கு ஒரு சாயம் பூச நினைக்கிறீங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு மாநிலத்திற்கான உரிமைகளை ஒவ்வொரு இடங்களிலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அழித்தொழிக்க நினைப்பது எந்த வகையில நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்லை, இது ஒருவேளை தமிழ்நாடு வெர்சஸ் RN ரவி தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இல்லை. RN ரவி இயல்பிலேயே அப்படி ஒரு குணம் கொண்டவராக இருக்கிறார். நாகாலாந்தில் அவர் கவர்னராக இருந்தபோது நாகாலாந்து வந்து தமிழ்நாட்டுக்கு நிகரான வரலாற்று தொன்மையும் பண்பாட்டு தொன்மையும் கொண்ட ஒரு இனக்குழு. அவங்க இந்திய அரசாங்கத்தோடு எப்படி நாகாலாந்து இனக்குழுக்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கிறது இந்திய வெளியுறவுத்துறையில நம்ம படிக்க வேண்டிய பாடம். அங்கேயும் போய் அந்த மக்களினுடைய மொழி பண்பாட்டு பழக்க வழக்கங்களை எள்ளி நகையாடுறது, அவர்களுடைய அரசியல் வரலாறு இல்லைன்னு சொல்றதுன்னு அங்கே போய் இவர் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பொதுவாகவே தங்களுக்கென்று தனி வரலாறு, தங்களுக்கென்று தனி பண்பாட்டு தொன்மை இல்லாத நபர்களுக்கு இன்னொருத்தருக்கு ஒரு கல்ச்சுரல் ரிச் ரீஜனை பார்க்கும்போது, ஒரு கல்ச்சுரல் ரிச் ஸ்டேட்டை பார்க்கும்போது, ஒரு கல்ச்சுரல் ரிச் மொழியை பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லை நிறுவனத்துக்கான முயற்சி RN ரவி திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்புறம் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிற மொழி சிறுபான்மையினர், இந்த வார்த்தை புரியாமல் இருக்கலாம், தமிழை தாய்மொழியாக கொள்ளாத மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, உருது பேசுகிறவங்க, துளு பேசுகிறவங்க, இவங்களெல்லாம் தமிழ்நாட்டில் ஐயோ அப்படி சிக்கி தவிக்கிறாங்க. அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கௌதமி,
இந்த மைனாரிட்டிஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. இந்த மைனாரிட்டிஸ் கமிஷன் தமிழ்நாட்டில் அந்தந்த தாய்மொழியாக நம்மளுடைய தமிழ்நாட்டோட கல்வி எஜுகேஷனே தமிழ் வழி கல்வி அல்ல, அது தாய்மொழி வழி கல்வி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ ஒரு தெலுங்கு குடும்பத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உனக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே இருக்குது. கிருஷ்ணகிரியில் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டு இருந்தீங்கன்னா கன்னட தாய்மொழி கொண்ட ஒரு வகுப்புகளை அரசாங்கம் நடத்துது, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. இது பள்ளிகள் மட்டும் கிடையாது, இந்த பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்கான டீச்சர்ஸ் இன்ஸ்டியூட்டும் இதே மாதிரியான மொழிகளில் சிறுபான்மையினருக்கு உறுதிப்படுத்துகிறாங்க. இதை மானிட்டர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த எல்லைப்புற கிராமங்களில் இருக்கிற மற்ற மொழி மக்கள் பேசுகிற இடங்களில் அந்த குழந்தைகளுக்கான தாய்மொழி வழி கல்வி தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. RN ரவி உண்மையிலேயே எந்த தமிழ்நாட்டோட இடத்துக்கு போய் அந்த 35% பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இது ஏன் அவமதிக்குதுன்னா, என் பக்கத்தில் ஒரு தெலுங்கு பேசுகிற ஆள், ஒரு கன்னடம் பேசுகிற ஆள், மலையாளம் பேசுகிற ஆள் இருந்தால் தமிழை சகிச்சிக்க மாட்டான், தமிழனுக்கு சகிப்புத்தன்மை இல்லைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு RN ரவி எடுத்துகிட்டு வரார். இது உண்மையிலேயே ஒரு ஆளுநராக மட்டுமல்ல, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு மொத்த மாநில மக்களையும் பார்த்து உனக்கு பக்கத்தில் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு நீ பிரித்து பார்த்தா அவன் கூட பழகிட்டு இருக்க, அவனை டாமினேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றது சகோதரர்களாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா மொழி மக்களோடையும். இங்கே நமக்கு ஒரு சேட்டா டீ கடை வச்சிருக்காருல்ல, அவர் என்னைக்காவது தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை இவர்கிட்ட சொன்னாரா? இங்க ஆந்திரா கிளப் இருக்கு, மலையாள கிளப் இருக்கு, கன்னட கிளப் இருக்கு. அங்க ஓணம்னா இங்க மெட்ராஸ்ல லீவ். அவர் சொல்ற மாதிரி பீகாரிகளுக்கு இங்க பிரச்சனை இருக்கா அப்படின்றத கேட்டா அவங்களே இல்லன்னு தான் சொல்றாங்க. இல்ல, இப்படி என்னன்னா, இந்த உண்மையில அந்த தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான அந்த பேட்டியில இந்த கேள்விகள் ஒரு விதம் ஆச்சரியமாகவும் பதில்கள் ஒரு வித ஆச்சரியமாகவும் இருக்கிறது. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டின் மீது, தமிழர்களினுடைய இயல்பு குணத்தின் மீது வன்மத்தை பிரயோகிப்பதற்காகவே RN ரவி இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ரகுபதி என்ன மறுத்திருந்தாரு பார்த்தா? திமுகல இருந்து கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி பேசினது என்ன அப்படின்றது. சிறுபான்மையினர் இன்றைக்கு மொழிவாரி சிறுபான்மையினர் இன்றைக்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதை போல ஒரு வதந்தியையும் ஆளுநர் சொல்லியிருக்கின்றார். தமிழ் எங்களோடு இருக்கிறது, தமிழர்கள் எங்களோடு இருக்கிறார்கள், நாங்கள் சகோதரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள், கன்னடம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. யாருக்கும் எதிரான அரசு இந்த அரசு கிடையாது. ஆனால் இன்றைக்கு பேட்டி அளிக்கக்கூடிய ஆளுநர் ஒன்றை மறந்துவிட்டார். தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டார். இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்காக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, போராடவில்லை என்கின்றார். மீனவர்கள் இலங்கை சிறையிலே இலங்கை கடற்படையால் பிடிக்கப்படும் போது பாரத பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது இந்த ஆளுநரோ ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார்கள் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதை ஒட்டி இரண்டாவது பெரும் கேள்வி இருக்கு, அதையும் பார்த்துடலாம். இந்த இரண்டாவது பெரும் கேள்வி என்ன அப்படின்றத போட்டுடும். ஆளுநர் பாஜகவின் ஊதுகுழல் என்று தமிழக அரசு கூறுவது தப்பிக்கும் முயற்சியா? இது ஒவ்வொரு முறையும் நம்ம பேசுகிறப்போ தமிழக அரசு ஆளுநர் என்ன மாதிரி நடக்கிறாங்க, சில நேரங்களில் அவங்க தரப்புலேருந்தே சொல்கிறாங்க தமிழக முதலமைச்சர் ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இதில் தமிழகத்தில் இப்போதான் இந்த முதலமைச்சர் ஆளுநர் இந்த பிரச்சனை நீடிக்குதா அப்படின்னா இல்லை, பல காலங்களாகவே இருக்கு. மத்தியில் ஆளக்கூடிய அரசு மாநிலத்தில் வேறுபடுது அப்படின்னா அந்த தொந்தரவு எப்பயுமே இருக்குது அப்படின்றதா. உதாரணமாக நீங்கள் எடுத்திங்கன்னா 91, 96 அவங்க ஜெயலலிதா பீரியடில் சென்னாரெட்டின்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த பீரியட்லேயும் இதே போன்ற ஒரு பிரச்சனை. அப்போது ஜெயலலிதா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அவங்க ஒரு சமயம் அதாவது தன்னுடைய அமைச்சரவையில் மாற்றம் செஞ்சு அதை ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. அவர் இவங்க நவம்பர் 8 அனுப்புகிறாங்க, அவங்க 15 வரையும் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு இருக்க அதிகாரத்தின் கீழே நான் மாற்றிட்டேன் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சு ஆளுநருக்கும் அதை தெரிவிச்சிடுறாங்க. அப்புறம் நீதிமன்றம் போகுது, எல்லாம் நடக்குது. ஆனால் இவங்க முதலமைச்சர் செஞ்சது சரி அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம துணைவேந்தர் நியமனத்தில் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம்ல, அன்னைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் தான் வேந்தரே அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தை அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. ஸோ தமிழகத்தில் இந்த ஆளுநர் பிரச்சனை வரும் பொழுது அதிமுக அதை எப்படி கையாண்டு இருக்கிறது, முக்கியமாக ஜெயலலிதா அவர்கள் எப்படி கையாண்டாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஏன் இவ்வளோ சாஃப்டாக டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது அவருடைய டேர்மை முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கப்புறமோ ஒரு ஆளக்கூடிய அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதுதான் முதன்மையானது. அதையும் தாண்டி அவருடைய செயல்பாடு இருக்குது அப்படின்றப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுலையோ இல்லை உங்களுடைய ஆட்சியை நடத்துவதிலே இவ்வளோ முட்டுக்கட்டை அப்படின்றீங்களே, அப்போ ஏன் இன்னும் இவ்வளவு ஒரு சாஃப்டான டீலிங் ஏன் போயிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. நீங்க இந்த ஆளுநர் பாஜகவோட ஊதுக்குழல்ங்கிற இந்த சிப்புண்டே நான் மறுக்கிறேன். ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பொறுப்பு இருக்கு. நான் எதையாவது 4 வார்த்தை பேசிட்டா போய் ஓட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க.
தமிழ்நாட்டில் நீங்கள் இன்னும் எவ்வளோ பேசினாலும் இன்னைக்கும் சமூக நீதி குறித்து, பெண் உரிமை குறித்து, சுயமரியாதை குறித்து, மாநில சுயாட்சி குறித்து பேசக்கூடிய பாஜக ஆட்களும் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பொறுப்பு இருக்கிறது, கூட்டணி கூட சேர்ந்து எம்எல்ஏ எம்பி ஆகணுங்கிற கனவு இருக்கு. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அது கூட இல்லை. அவரை நீங்க பாஜகன்னு சொல்றதை விடவும் இன்னும் மோசமான இடத்துக்கு நகர்ந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்க ஜெயலலிதா ஆளுநரோடு மோதினதெல்லாம் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், ஒரு தனிப்பட்ட நபருடைய ஈகோ மோதல் அல்லது அவங்க 2 பேருக்குள்ள ஒத்து வராத கிளாஷ். தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது மு.க. ஸ்டாலின்ங்கிற பர்சனாலிட்டிக்கும் ஆர்.என். ரவிங்கிற பர்சனாலிட்டிக்குமான ஈகோ கிளாஷ் இல்லை. தமிழ்நாடு ஒரு மோசமான ஸ்டேட்டுங்கிற நம்பகத்தன்மையோடு தமிழ்நாட்டை பத்தின இந்தியாவோட ஒப்பீனியனை மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார் ஆர்.என். ரவி. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆஃப் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 இருக்கு, 11.2 நம்பர் 1 இருக்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் கோட்ல இருக்கிறாங்க, பிறப்பு விகிதத்தில் இருக்கிறாங்க, எதிர்கால எல்லா ஃபேக்டர்லையும் நம்பர் 1 இருக்க ஒரு மாநிலத்தை பார்த்து நீங்க ஒரு ரவுடி மாநிலம், உங்க ஊர்ல பேசவே முடியாது, யாரை வந்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்க ஒரு ஆன்டி நேஷனல், ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு தீவிரமான போக்கு இருக்கு அப்படின்னு பேசுறதுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு வன்மம் கொண்ட செயல். ஆளுநருக்கு அரசியல் ஆலோசகர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் நீண்ட காலமாவே தமிழ்நாடு இப்படி நல்லாயிருச்சேன்னு வயிறறிஞ்சவர்களுடைய ஆலோசனை எல்லாம் ஆர்.என். ரவி கேட்கிறாரோன்னு எனக்கு தோணுது. உண்மையிலேயே ஆர்.என். ரவியினுடைய பேச்சு அரசியல் சார்ந்த பேச்சே கிடையாது. அதில் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் கூட கிடையாது கௌதமி. அது முழுக்க முழுக்க வதந்தி, முழுக்க முழுக்க வண்ணம். அவர் பேசுறது எல்லாம் இன்னும் சொல்ல போனா, நம்ம இவ்வளவு நேரம் மலையாளம், தெலுங்கு, கன்னடெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல, அவர் சொல்ற லிங்குஸ்டிக் மைனாரிட்டி யாருன்னு ஒரு டவுட் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா சமஸ்கிருதத்தை சொல்ல வராரோட எனக்கு டவுட் இருக்கு. அடிப்படையில் இப்போ நீங்கள் மலையாளம், கன்னடம் அப்படி சொன்னீங்கன்னா தெலுங்குக்கு எத்தனை ஸ்கூல் இருக்கு, எத்தனை வாத்தியார் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் எத்தனை மாணவர்களுக்கு ஒரு வாத்தியார்னு என்ன டேட்டா காமிக்க முடியும். இப்போ மாநில அரசு பிற மொழி பேசுகிற, தமிழ் அல்லாத பேசுகிற எல்லா மாநில மொழி மக்களையும் சமமாக நடத்துகிறது, சமத்துவமாக அணுகுகிறது, அவங்க வளர்ச்சியை என்ஷோர் பண்றதுக்கு அதை மானிட்டர் பண்றாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் மொழி சிறுபான்மையினர்னா அவருக்கு தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்தை மட்டும்தான் அவர் பேசுறாருங்கிற புள்ளிக்கு தான் அவர் நகர்றார். இன்னும் சொல்ல போனால் சமஸ்கிருதம் தமிழுக்குமான தொடர்புன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே முழுக்க. அவர் இன்னொரு பையன் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு தனியா போய் நிக்கிறீங்க, துண்டா நிக்கிறீங்க. நான் சொல்றேன், தமிழ்நாடு இந்தியாவுக்கு துண்டாக நிற்கவில்லை ஆர்.என். ரவி சார். தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்னோடியாக நிற்கிறது. முன்னாடி போறவனுக்கு பின்னாடி மற்ற மாநிலங்கள் தனியாக பின்தொடர்ந்து வந்தால் அதுக்கு பேர் தனியார் நிற்கிறதுன்னு அவசியம் இல்லை கௌதமி. அது உண்மையிலே இந்தியாவை வழிநடத்துகிறது. தமிழ்நாடு எடுத்திருக்கிற ஒவ்வொரு முடிவும் வரலாற்று முடிவும், திமுக, அதிமுக, எம்ஜிஆர் ஜெயலலிதா, கலைஞர், அண்ணா யாரா சொன்னாலும் அவங்க தமிழ்நாட்டை முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய இத்தகைய பேச்சு உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய மொத்த அரசியல் சூழலுக்கு முகந்த ஒன்றல்ல. யூனியன் கவர்மெண்ட் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும்னு நினைச்சாங்கன்னா ஆர்.என். ரவியை தயவு செஞ்சு மாத்தாதீங்க. அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ் கௌதம். அமைச்சர் ரகுபதி பேசின இன்னொரு பைட் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் அவதூறு பரப்புவதற்கு என்றே அனுப்பப்பட்டவர் மேதகு ஆளுநர் அவர்கள். கமலாலயத்துக்கு அனுப்பப்பட வேண்டியவர் ராஜ்பவனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அதுதான் ஒரு வித்தியாசம். நேற்றைய தினம் அவர் ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலே பல்வேறு குற்றச்சாட்டுக்களை, ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வழக்கம் போல தன்னுடைய பாணியிலே பேசியிருக்கின்றார். பாஜகவினுடைய ஊதுகுழலாக அவர் முழங்கி இருக்கின்றார். திராவிடம் என்பது கற்பனை என்று சொன்னால் நம்முடைய தேசிய கீதத்தில் திராவிடம் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஆளுநர் ரவிக்கு தெரியாதா? அப்படி அந்த 3வது பெரும் கேள்வி ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அந்த 3வது பெரும் கேள்வி, ஆளுநரின் பேச்சு தமிழகத்தின் மீதான அக்கறையா அவமதிப்பா? இப்போ ரகுபதி அவர்கள் சொன்ன மாதிரி கமலாலயத்துக்கு அனுப்புறவரை இங்க அனுப்பிட்டாங்க அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இங்க ஜெயிச்சு வர முடியாது அப்படின்றதுனால தானே ஆளுநரை அனுப்பியிருப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இல்ல, கமலாலயத்தில் இருக்கிறவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அவங்க ஆர்.என். ரவி போல இஷ்டத்துக்கு பேச முடியாது. இல்ல, உண்மையிலே கமலாலயத்தில் இப்போ உட்கார்ந்து இருக்கிற ஐநா நாகேந்திரனை இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லுங்களேன். தமிழிசை சொல்லுங்களேன், வானசீனிவாசனை சொல்லுங்களேன், அண்ணாமலை சொல்லுங்களேன். அவர் கிடக்காருப்பா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியலை இப்போது வரை கூர்மைப்படுத்துகிற ஒரே வேலையை ஆளுநர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளும் ஆளுநர் ஆர்.என். ரவியே தமிழ்நாட்டில் இருந்தால் தான் ஆர்டிஎக்ஸ்க்கு தலைப்பு கிடைக்கும். எஸ், கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் தமிழக நலன் சார்ந்த ஒவ்வொரு மசோதாக்களையும் நிறுத்தி வைக்கிற ஒரு நபர்
இது அக்கறையாக பேசுவாரா இல்லை அவமதிக்கிற நோக்கத்தோட பேசுவாரா அப்படின்றது இந்த உரையை கேட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே புரியும். அதை நம்ம தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மற்றொரு நாள் மற்றொரு தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.